ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மெது மினி போண்டா இது போல் செஞ்சிங்கன்னா எண்ணெய் இழுக்காமல் மொறுன்னு சாப்பிட்டா இருக்கும். சுட சுட செய்யும் போதே தீந்து போகும். வெரைட்டி ரைஸோட சாப்பிட சூப்பராக இருக்கும். டீ டைமுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா எந்த கடையில் வாங்கினதுன்னு கேட்பாங்க. மொறுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னவே உங்களுக்கு தேவையான அளவு உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா ஊறி இருந்தால் தான் மாவு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். இது போல் போண்டா செய்கிறதுக்கு ஊற வச்ச உளுந்தை கையில் எடுத்து இது போல் உடைச்சிங்கன்னா பட்டுன்னு உடையணும். இது போல் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. காப்பி குடிக்கிற கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமும் குரணையாக இருக்கக்கூடாது. மைதா மாவு போல் நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ உளுந்து ஊற வச்சு அரைச்சிங்கன்னா 100 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் போண்டா செய்ய. அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகு எடுத்து இது போல் 1-2 இடித்து சேர்த்துக்கோங்க. மிளகு இது போல் இடித்து சேர்த்து போண்டா செய்யும் போது இந்த போண்டாவோட சுவையே தனியாக இருக்கும். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடுங்க. கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து உங்களால் எவ்வளோ மெலிசாக சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அது போல் நறுக்கி சேர்த்துடுங்க. இஞ்சி மிஸ் பண்ணாமல் இந்த போண்டாக்கு சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்க்கும் போது உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு தாராளமாக கொத்தமல்லி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேருங்க. அடுத்ததாக 4 கொத்து கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்மளோட உடம்புக்கு அவ்வளோ நல்ல. கருவேப்பிலை வெரைட்டி ரைஸில் போட்டாலும் சாம்பாரில் போட்டாலும் தூக்கி போட்டுடுவாங்க. இந்த மாதிரி போண்டா செய்யும் போது போட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்டுடுவாங்க. அடுத்ததாக 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடுங்க. போண்டா மேலே மொறுன்னு உள்ளே சாப்பிட்டாவும் இருக்க 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துடுங்க. இந்த பொருள் எல்லாம் சேர்த்ததும் மாவு கலக்காமல் அப்படியே எடுத்து வையுங்க. வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கலந்து வச்சிங்கன்னா மாவு தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். போண்டா ஜாஸ்தி எண்ணெய் இழுக்கும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு போண்டா செய்ய எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் போண்டா மாவை கலந்து உடனே எண்ணெயில் போட்டு போண்டா செய்யுங்க. இது போல் போண்டா செய்யும் போது போண்டா எண்ணெய் இழுக்காது, மொறுன்னு டேஸ்டாக இருக்கும். இது போல் மாவு கலந்து ஆனதும் தண்ணியில் கையை நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு. எண்ணெயில் போட்டதும் இது போல் மேலே வரணும். ஈர கையால் இது போல் மாவு எடுத்து போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். ஒன்றா இது போல் மீடியம் சைஸில் போண்டா போடுங்க. இது போல் போண்டா செஞ்சிங்கன்னா சுடும் போதே காலி ஆகிடும். இந்த மினி மெது போண்டா டீ டைம் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸோடவும் சாப்பிடலாம். நீங்கள் எடுத்திருக்கிற பாத்திரம் எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோ போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. போண்டா எண்ணெயில் போட்டதும் திருப்பி கொடுக்காதீங்க. 1 நிமிஷம் விட்டு இது போல் லைட்டாக கலர் வந்தது கரண்டியாலேயோ இது போல் வடை குத்துற கம்பியாலேயோ இந்த மாதிரி கலந்து கொடுங்க. எல்லா போண்டாவும் ஒரே டைமில் ஒரே மாதிரி கலராக வரும். இது போல் கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க. அவ்வளோதான், டீ டைம் மினி மெது போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் அடுத்தடுத்து போண்டாலாம் சுட்டு எடுத்துக்கலாம். 1 கப்பு உளுந்து 1/2 கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும். புசுன்னு மொறுன்னு மினி மெது போண்டா செய்யலாம். இது போல் போண்டா ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப இது போல தான் போண்டா செய்வீங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இது போல் போண்டா நீங்கள் செஞ்சிங்கன்னா யார் செஞ்சது இந்த போண்டான்னு கேட்பாங்க. நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே இந்த போண்டா செய்யுங்க. எண்ணெய் குடிக்காது, மொறுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.